நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. போட்டித் தேர்வுகள் தயாரித்துக் கொண்டிருக்கும், முக்கியமாக மத்திய அரசு பணித் தேர்வுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கும், அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டான ssc.nic.in அந்த வெப்சைட்லாம் போய் அஃபிஷியல் வெப்சைட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து மாற்றிருக்கிறாங்க. அதில் என்ன வெப்சைட்டு, அதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம லாகின் ஐடி தனியாக நம்ம கிரியேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ssc.nic.inங்கிறது ஓல்டு வெப்சைட்டு. இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் தான் இப்போ புது வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ssc.nic.வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், லாகின் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வரும். நீங்கள் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஒன்று கீழே இருக்க ஷோ பண்ணீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் தான் போட்டிருந்தாங்க. இதை பண்ணிட்டு இங்கே போட்டி போனீங்கன்னா இப்போ அதில் போய் பண்ணி இது பண்ணலாம். அப்படி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போகும். இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் இப்போ நியூ யூசர்னா அந்த வெப்சைட்டுக்கு நியூ ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி இப்போ உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பர்சனல் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது, அடிஷனல் டீடைல்ஸ், டிக்ளரேஷன்லாம் கேட்கும். அது எப்படின்னா இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கண்டினியூன்னு இருக்கும். இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும், டைப் பண்ணுங்க. அதே மாதிரி வெரிஃபை ஆதார் மறுபடியும் அதே நம்பர் கேட்குது. நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னாங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏதாவது இதில் சூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம். உங்கள்கிட்ட இருக்குன்னா அதில் ஆதார் கார்டு இருக்குன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஐடென்டிஃபை கார்டு யூஸ் பண்ண தேவையில்ல. ஆதார் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணி பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் உங்களுடைய நேம் அஸ் பர் 10th மார்க் ஷீட் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெரிஃபை நேம் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது சட்டில் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டருக்கு இருக்க பாலினம் ஆனா பெண்ணா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெரிஃபைல அதே மாதிரி கொடுத்துவாங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவாங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட் படி. அதே மாதிரி வெரிஃபை டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துவாங்க. உங்களுடைய ஃபாதர் நேமு, அதே மாதிரி உங்களோட ஃபாதர் நேமையும் வெரிஃபை கொடுத்துருங்க. ஏன்னா உங்க நேமும் உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க ஃபாதர் நேம் தான் இதில் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சு, இனிஷியல் முன்னாடி இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் அம்மா நேமு வெரிஃபை அம்மா நேம் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய 9வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th நீங்கள் எந்த போர்டில் படிச்சீங்க, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபைலையும் அதே கொடுத்துருவாங்க. உங்கள் ரோல் நம்பர் 10th மார்க் ஷீட் ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க, மார்க் ஷீட்டில் கீழே இருக்கும். அதே மாதிரி வெரிஃபை ரோல் நம்பரும் கொடுத்துட்டு அடுத்து கீழே பண்ணீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், 10th எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அந்த மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி வெரிஃபை இயர் பாசிங் அதே இதை கொடுத்துவாங்க. அது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன், நீங்கள் இப்போ என்ன ஹையஸ்ட் லெவல் முடிச்சிங்க, யூஜியா பிஜியா அந்த மாதிரிலாம் கேட்க அந்த மாதிரி. அதே மாதிரி வெரிஃபை அதுலேயும் கொடுத்துருவாங்க. அதுக்காண்டி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணால் வேலினா அதே மாதிரி மெயில் டைப் பண்ணி வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். இதை முடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்துடும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அடுத்து இதில் கண்டினியூன்னு கொடுத்தீங்க, மெசேஜ் வந்துடும் அந்த உங்கள் மொபைல் நம்பருக்கு. அடுத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்திருக்கலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அது ஒரு பாஸ்வேர்டு அமைச்சிருக்காங்க, அதையும் டைப் பண்ணிட்டு இந்த கேப்ஸாவை கீழே டைப் பண்ணீங்க அப்படின்னா டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ஒரு இது கேட்கும், செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். அந்த செக்யூரிட்டி கொஸ்டினை டைப் பண்ணீங்க, ஏதாவது 2 கொஸ்டின் டைப் பண்ணி கொடுக்கணும். இப்போ வாட் இஸ் யுவர், நீங்கள் எங்கே வந்து பண்ணீங்க அப்படிங்கிற கொஸ்டின் அதை ஈஸியாக கொடுத்துருவாங்க. அதே மதர் மெயின்டைன் நேம் கொடுத்துருவாங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்ட் ரைஸ் பண்ணதுக்கு அதே மாதிரி உங்களுடைய அந்த இது பாஸ்வேர்டு சூஸ் பண்ணுங்க. உங்க நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்க கேட்டகரி நேஷனல் டீடைல்ஸ் கேட்கும். அதில் வந்து உங்க கேட்டகரி ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா யூஆரா டைப் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அதே பண்ணிக்கோங்க. உங்க நேஷனாலிட்டி இந்தியனா நேபாளியா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுடைய மச்சம் ஏதாவது தழும்பு இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்குது, எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்குது, அட்ரஸ், ஸ்டேட்டு,
டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, நீங்க இப்போ எதுக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் நீங்க இப்போ இருக்கிறதும் சேம்னா எஸ் கொடுங்க. நோன்னா நீங்க இப்போ நான் பெர்மனன்ட் அங்கே நான் வேற இடத்துல இருக்கேன், இப்போ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ இதை அப்படி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் டிக்ளரேஷன் இருக்கும். இதில் அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக என்னன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க எல்லா டீடைல்ஸ் வரும். அதை செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டிக்ளேர் இருக்கும். அதை டிக்ளேர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான எல்லா ப்ராசஸும் ஒன் டைம் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும். நன்றி.